நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாக கேட்க வந்திருக்கிறீங்க? ஒரு விஷயம், உங்களுடைய பாரம், உங்களுடைய மனச்சோர்வு, உங்களுடைய சிந்தனை அலைப்பாயும், அது எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னைய உருவாக்கினவர் ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புகிறார், அதனை என் செவிகளை திறந்து நான் கேட்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுக்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் சபை என்கிற என் அருமையான குடும்பமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, தேவனாகிய கர்த்தரின் வார்த்தை அருமையான தாசன் எரேமியாவுக்கு உண்டானது. அவர் பேசினார், எரேமியாவோடு கூட சொன்னார், எரேமியா, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த எரேமியாவோடு பேசின கர்த்தர் இன்றைக்கு சபை ஜனங்கள் உங்களை பார்த்து அவர் கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே அவரால் சகலமும் கூடும். அன்பானவர்களே, அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், அவரால் தான் சகலமும் உண்டாயின. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சர்வ சிருஷ்டியை உண்டாக்கின கர்த்தர், அவரால் சகலமும் உண்டாயின. அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அவருக்கு மறைவானதும் ஒன்றும் கிடையாது. அன்பானவர்களே, அவரால் சகலமும் கூடும். கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற தேவனால் சகலமும் கூடும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் எரேமியா என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அந்த தேவதாசனிடம் பேசின அதே வார்த்தையின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு திருச்சபையிலே தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தேவன் உங்களை வாழ்க்கையின் காரியத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, அவருடைய அன்பை நீங்கள் அதிகமாய் தியானிக்கும்படியாய் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த அன்பின் உறவை இன்னைக்கு தேவன் அதிகப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன பிரச்சனை காரியம் இருந்தால்தானே நீங்க ஜெபத்தை விட்டுறீங்க, ஃபாஸ்டிங்கை விட்டுறீங்க, கர்த்தரை தேட விட்டுறீங்க. தேவன் உங்களுக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற அந்த அன்பின் உறவை இன்றைக்கு தேவன் பலப்படுத்த போகிறார். இன்றைக்கு தேவன் ஒரு சிலவித ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. பாருங்க, இந்த கேரளா மாநிலத்திலே ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஓணம் பம்பர் லாட்டரியை போட்டிருந்தாராம். அதில் அவருக்கு 25 கோடி ரூபாய் பணம் அந்த பம்பர் லாட்டரியில் அவருக்கு கிடச்சிதான். உடனே அந்த கேரளா மாநிலத்தில் அவர் இருந்த அந்த தெருக்கள் முழுவதும் மீடியா எல்லாரும் மைக்கை கொண்டு போயிட்டு, எல்லாம் கேமராவை கொண்டு போயிட்டு, அவங்களுக்கு குடும்பத்துக்கு பயங்கர கஷ்டப்படுற குடும்பம், 25 கோடி ரூபாய் லாட்ரி அடிச்சிருச்சுன்னு உடனே கணவன் மனைவிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. ஐயோ, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. அவர் சரி வெளிநாடு போய் சம்பாதித்து குடும்பத்தின் நிலைமையை மாற்றலாம் சொல்லி முயற்சி செய்த அந்த நேரத்தில் இந்த 25 கோடி ரூபாய் பணம் வரும் பொழுது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. உடனே எல்லா டிவி நிகழ்ச்சியிலையும் அந்த நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் போய் நின்று, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, இந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுனால நீங்கள் எப்படி ஒரு பூரிப்பாக இருக்கிறீங்க, எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கொஞ்சம் அந்த நாட்களுக்கு பின்பதாக அதே நபர்
திரும்பவும் பேட்டி கொடுக்கிறார். இந்த அதிசயம் என் வாழ்க்கையில எப்ப நடந்ததோ அன்றைக்கிலிருந்து என்னுடைய மன உளைச்சலுக்குள்ளாய் நான் மாறி இருக்கிறேன். இந்த அதிசயம் என்னுடைய மன நிம்மதியை கெடுத்திருக்கிறது அப்படின்னாரு. அவங்க இருக்கிறவங்களாம் ஒன்றும் புரியலை. என்னடா இது, கஷ்டப்படுற மனுஷன் 25 கோடி வந்திருக்கு, இவர் என்னடான்னா மன உளைச்சலுக்காக. ஏன்னா எல்லாரும் தான் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்றுறாங்க. எப்பா நாங்களும் கஷ்டப்படுறோம்ப்பா, ஏதாவது உதவி செய்யுங்கப்பா. இன்னொன்று, அந்த பணத்தை பூட்டி வைத்து பாதுகாக்கிற ஒரு டென்ஷன் இருக்கு பாருங்க. திருட வந்துடுவானா, யாராவது வந்து ஆட்டையை போட்டுருவாங்களான்னு ஒரு டென்ஷன். அது மட்டும் இல்லை, இந்த இவங்க பிள்ளையை கூட்டிட்டு வெளியில போகும்போதெல்லாம் மக்கள் சூழ்ந்ததுனால அவங்களுடைய பிரைவசி கெட்டு போய் கடைசியில் அதே நபர் சொன்னார், அதே நியூஸ் சேனல் அவர் ரிப்போர்ட் கொடுத்தார், இந்த அதிசயம் என் மன நிம்மதியை கெடுத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகம் கொண்டு வருகிற அதிசயம் நம்முடைய மன நிலைமையை கெடுக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற அதிசயம் மன மகிழ்ச்சியை வருகிற நாட்களிலே கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் சந்தோஷமான மன ரம்யத்தின் மகிழ்ச்சியின் நாளை தேவன் சபை ஜனமாகிய நமக்கு தரப்போகிறார். நான் விசுவாசித்து சொல்றேன், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா! நம் தேவனுக்கு வேதாகமத்திலே பல பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயரில் ஒரு பெயர் தான் அவர் நாமம் அதிசயமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நாமம் அதிசயமானவர். அவர் அதிசயங்களை தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிற தேவன். பாருங்க, நம்மளை யார் உருவாக்கினார்? நம்மளை யார் சிருஷ்டித்தார்? நம்மளை யார் நடத்தி கொண்டிருக்கிறார்? அப்போ அவரால் மட்டும்தான் எல்லா சூழ்நிலையும் நமக்கு மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உருவாக்கினவருடைய பலத்தினால தான், உருவாக்கினவருடைய கரத்தினால தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியும். எனக்கு அன்பானவர்களே, மனிதர்களால் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இயற்கையால் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் கொண்டு போக முடியாது. அப்போ இயற்கையும் மனுஷனும் இருளும் அல்ல, உருவாக்கினவரால தான் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை, நான் சொல்லுகிறது உண்மையான அதிசயங்களை செய்ய முடியும். அந்த அதிசயங்களை செய்கிற தேவன் அவரால் யாவையும் செய்ய முடியும் என்பதை சபை மக்கள் எந்த தாழ்வில் போனாலும், என்ன நெகட்டிவான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும், என்ன காரிருள்ள நம்ம போகிற சூழ்நிலை வந்தாலும், ஜபத்துக்கு மாறா நடந்தாலும், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என் தேவன் அதிசயமான தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் தேவன் அதிசயமானவர். உங்கள் தேவன் அதிசயமானவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் ஹல்லேலூயான்னு சொல்ல விரும்புறீங்க? ஆமென். அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லி பாருங்க, எரேமியா மற்ற மனிதர்கிட்ட இந்த வார்த்தையை பேசல, கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்றார். நம்முடைய தேவன் யார் என்பது ஒருவேளை அவரை நீங்கள் தூரத்திலிருந்து பார்க்கறதுனால உங்கள் தடுமாற சூழ்நிலையில் உங்களுக்கு நடக்கும். தூரத்திலிருந்து நீங்கள் அவர் அன்பை பார்க்கறதுனால, தூரத்திலிருந்து நீங்கள் கிறிஸ்துவை பார்க்கறதுனால ஒருவேளை உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை அவர் மேலே கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த தேவனை கிட்ட பார்க்கிற சில ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதுக்காக தேவனுக்கு அவங்க நன்றி செலுத்துவாங்க. பாருங்க, ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தெய்வ ஊழியக்காரர், அவர் வாழ்ந்த அந்த நேரத்திலே ஒரு கொடிதான ஒரு கொள்ளை நோய் அந்த பட்டணத்தில் பரவியது. அந்த பட்டணத்தில் வந்த அந்த பெரிதான அந்த கொள்ளை நோயினால் சிறிய சின்ன குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டதனால பெற்றோர்களும் அந்த குழந்தையை வளர்க்கிறவர்களும் அந்த குழந்தையை கொண்டு போய் வீதிகளில் விட்டுட்டு போயிட்டாங்க.
இப்போ எல்லா வீதிகளிலும் பார்த்தீங்கன்னா அநாத குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாய் காணப்பட்டது. மற்றும் அவர்களுக்கு ஒரு கொடிய சுகமில்லாத ஒரு நோய் அவர்கள் சரீரத்தில் வந்ததனால் அவர்களை தெருவிலே வீசிவிட்டு அந்த சிறு பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொன்று, அவர்களுக்கு சரியான ஆடைகள் கிடையாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது, முழுவதும் கிழிந்த ஆடைகள். இதை பார்த்து இந்த தெய்வ மனிதனால் இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. என்னடா இது, குழந்தைங்க எல்லாம் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு ரோட்டில் உணவில்லாம தண்ணி இல்லாம தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்களே, இவங்களுக்கு நோயின்னு சொல்லி அவங்க பெற்றோர்களை விட்டுட்டு போயிட்டாங்களே, கை விட்டுட்டாங்களே, அது எப்படி செத்து போக தான் போகுது, அட்லீஸ்ட் என் குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி செத்து போக போகுதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி மனவேதனை இந்த ஜார்ஜ் முல்லர் அவருடைய வாழ்க்கையை வாட்டி வதைத்தது. உடனே அவர் முடிவு எடுத்தார். சரி, குழந்தையே இல்லாதன்னா இந்த குழந்தைகளுக்கு ஒரு தகப்பனாய் மாறலாம், தேவனுடைய அன்புக்குள்ளா இந்த பிள்ளைகளை வழி நடத்தலாம்னு சொல்லி முதலாவது ஒரு 300 குழந்தைகளை அவர் தத்தெடுத்தார். அந்த 300 குழந்தைகளை தத்தெடுக்கும் போது அவர் ஊழியம் செய்கிறதுனால் அவருடைய கையிலே பணமே இருக்காது. ஏனென்றால் அன்றன்றைக்கு இந்த முழு நேர, நான் சொல்லுகிறது கர்த்தர் அழைத்த முழு நேர ஊழியர்களுக்கு அன்றன்றைக்கு கர்த்தர் போஷிக்கிறபடி அன்றன்றைக்கு படி அவரை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த மீதம் எடுத்து வைக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்காது. இப்போ இவர் இரவு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, காலையில் 8 மணி ஆனால் இந்த பிள்ளைங்க எல்லாம் சாப்பாடுக்கு உக்காந்துருவாங்க, நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அப்படியே முழங்கால் நின்று ஜெபிக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு உணவை நீர் எப்படியாவது சந்தியும் ஜெபித்து விட்டார். ஜெபத்திற்கு அவருக்கு பதில் கிடைக்கவில்லை. தேவனுடைய மறு உத்தரவு அவருக்கு எதுவும் வரலை. இரவு கழிகிறது, காலை விடுகிறது, 8 மணி நடக்கிறது, எல்லாம் டைனிங் டேபிளில் பிள்ளைங்க எல்லாம் உக்காந்துட்டாங்க. அவர் கையில் ஒன்றும் கிடையாது, வாங்கி கொடுக்க எதுவும் கிடையாது. அப்போ அந்த மனிதன் செய்த ஒரு காரியம் என் இருதயம் ஈர்த்தது. அன்பானவர்களே, எல்லாம் டைனிங் டேபிளில் வெறும் எம்டி தட்டோடு உக்காந்துருக்கிறாங்க. சோறு கிடையாது, பால் கிடையாது, பிரெட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடையாது, உதவி செய்ய யாரும் இல்லை, தூக்கி விட யாரும் இல்லை. அப்படியா ஒரு சூழ்நிலை. அவர் சொன்னார், பிள்ளைகளே, நீங்கள் நம்ம எல்லாம் கண்களை மூடி, நமக்கு உணவு கிடையாது, சாப்பாடு கிடையாது, நம்ம எல்லாம் கண்ணை மூடி இந்த ஒருவேளை சாப்பிடுவதற்கு எனக்கு வழியை நீ கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி ஜெபிங்கன்னு சொல்றாரு. உடனே சிறு பிள்ளைங்க எல்லாம், நம்ம வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைங்கள்லாம் ஜபத்திலே உக்காராது, அதுங்கல்ல, அந்த சிறு பிள்ளைங்க பாருங்க, கரம் உயர்த்தி, கர்த்தாவே, எங்களுக்கு எல்லாருக்கும் நீர் கொடுத்த உணவுக்காக நன்றி என்றவர்கள் சொன்னார்கள். விசுவாசத்தோடு நடந்தது என்ன தெரியுமா? ஒருவர் கதவை திறந்து வந்து சொன்னார், ஐயா, நேற்றைக்கு இரவு தேவன் என்னோடு பேசினார். ஒரு பேக்கரி வைத்திருக்கிற ஒரு மனிதன், அவர் சொன்னார், நேற்றைக்கு இரவு கர்த்தராகிய தேவன் என்னோடு பேசினார். இந்த அநாதை ஆசிரமத்திற்கு தேவையான பிரெட் அது முழுவதும் அவங்க சாப்பிடுவதற்காக நீ உன் பேக்கரியில் இருக்கிறத முதல்ல கொண்டு போய் காலங்காத்தால போய் கொடு என்று தேவன் பேசினார். நான் வந்து கொடுத்து விட்டேன்னு சொல்லி போயிட்டார். இப்போ பிரெட் வந்துருச்சு. அவங்க இருதயத்திலே, தேவனே, இன்னும் உணவு கிடைக்கல, உமக்கு நன்றி அப்படின்னு சிறு பிள்ளைங்க அவங்க கர்த்தருக்கு விசுவாசத்தோட நன்றி செலுத்தலாங்க. என்ன நடந்தது தெரியுமா? ஒரு பெரிய ஒரு வெஹிக்கல்ல பால் அதிகமாய் கொண்டு வந்த ஒரு வண்டி கரெக்டாக இந்த அநாத ஆசிரமத்திற்கு வாசலுக்கு முன்பதாய் பிரேக் டவுன் ஆகி நின்றது. அவங்க மெக்கானிக்கை கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த வண்டியை சரி பண்ணி கொண்டு போவதற்கு சில மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளாக நீங்கள் வச்சிருக்கிற பால் கெட்டு போக வாய்ப்பு உண்டுன்னு சொல்லும்போது அந்த பால் உரிமையாளர் அந்த பாலை கொண்டு போய், ஆஹா, அந்த அநாத பிள்ளைகளையாவது அவங்களாவது வயிறு நிரம்பிட்டுமே, இது கெட்டு போக முன்னாவது நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி அதை கொண்டு வந்து அவங்க உள்ள கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற அதே நேரத்திலே அந்த பாலை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவங்க ஜெபத்திலே தேவன் எப்பேற்பட்ட அதிசயத்தை செய்தார் தெரியுமா? நீங்கள் நம்ப மாட்டீர்கள். இப்படி ஏதோ ஒரு நாள் நடந்த சாட்சியை நான் சொல்லவில்லை. டெய்லியும் அந்த பணமில்லாத ஊழியருக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்தார். அந்த 300 குழந்தையை அல்ல,
தேவனுடைய கிருபையினால் அவர் 10,000 தெருக்களிலே வீசப்பட்ட குழந்தைகளுக்கு அவர் நல்ல தகப்பனாய் மாறினார். அந்த 10,000 குழந்தைகளுக்கு சுவிசேஷம் சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தினார். அந்த 10,000 குழந்தைகளுக்கும் கண்ணா உங்களுக்கு தேவையானதை எங்கிட்ட கேட்கக்கூடாது, கர்த்தருக்கு கொடுத்ததை மாதிரி நினைத்து நன்றி சொல்லி கேளு, அவர் தருவார் தருவார் என்று அவர் ஊட்டி அந்த விசுவாசத்தில் வளர்த்தார். அந்த முழு கூட்டமும் தேவனுடைய நாமம் மகிமைக்காய் மாறினது என்பான்பானவர்களே. கர்த்தர் ஜெபத்திலே விசுவாசத்துடன் செய்கிறவர்களுக்கு தேவன் அதிசயங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இந்த அதிசயங்களை தேவன் செய்யும் பொழுது நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு குழுவில் நம்ம லோன் வாங்கணும்னாலே நம்மளை நாய் மாதிரி அலைய விடுவான். ஒரு பேங்க்கில் போய் ஒரு வெஹிக்கிள் லோனோ ஒரு ஜுவல் லோனோ வாங்கணும்னா ஏகப்பட்ட சைன் பண்ணணும். நீங்கள் இஎம்ஐயில் ஒரு வண்டி எடுக்கிறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 சைனை போடணும். ஒரு ஆசீர்வாதத்திற்கு இவ்வளவு காரியங்கள் ப்ராசஸ் ஆனாதான் அவன் உலகத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம கையில் தருவான். அப்போ தேவனுடைய அதிசயங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்வதல்ல, அவரே நடத்துவார் என்று முழுமையாய் இல்லாத பொழுதும் கர்த்தரை சார்ந்து நிற்கிறவர்களுக்கு தேவன் அதிசயங்களை செய்வார். அவரால் செய்ய முடியாத அற்புதம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். என் வாழ்க்கையில் அதிசயத்தை தேவன் செய்வாரா, நான் ஆசீர்வதிக்கப்படுவேனான்னு சொல்லி ஒரு பல கேள்வியோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வதித்து அவர் சொல்லுகிறார், அவருடைய அதிசயங்களை நீங்கள் காணும்படியாகவும் கிருபை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த அவருடைய அதிசயங்களை நீங்கள் காணும்படியான கிருபையையும் தேவன் தருவார். அவருடைய அதிசயம் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதோ மனுஷன் கொண்டு வருகிற அதிசயம் மன நிம்மதியை கெடுக்கும் பார். இப்படியெல்லாம் தேவன் அதிசயத்தை செய்ய மாட்டார். அதெல்லாம் உலகம் செய்யும். ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்தார் அப்படின்னா அது மரித்திருந்தாலும் அதில் அற்புதத்தை அவர் செய்ய வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அது மரித்த லாசருவாக இருந்தாலும் சரி, மரித்த யவீரின் மகள் 12 வயது அவளுக்கு ஆனாலும் சரி, நாயின் ஒரு விதவையின் மகன் வாலிபன் அவன் மரித்தாலும் சரி, அவர் மரித்ததிலும் அதிசயமாய் எழும்பச் செய்கிற ஒரு தேவன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு பின்பதாய், நான் பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பதாய் 1000 அர்த்தமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அன்பானவர்களே. என் செய்தியை நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டா கூட இந்த செய்தியினுடைய சாராம்சம் உங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் என்னடா பேசுகிறார் அப்படின்னு தான் நினைப்பீங்க. தேவனுடைய வார்த்தையை ஊற்று கேளுங்க. அவர் மரித்ததிலும் அதிசயமாய் எழும்பச் செய்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் மரித்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உயிர் அடைய போகிறது அன்பானவர்களே. மரித்த ஆசீர்வாதங்கள், மரித்த நன்மைகள், மரித்த பலன்கள், அது அத்தனையும் இன்றைக்கு உயிர் பெறும். காரணம், என் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுண்டோ? இல்லை எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேதாகமத்திலே அவருடைய அநேக அற்புதங்கள் நாம் காண்கிறோம். ஒரு மனிதனும் அந்த அற்புதத்தை செய்ய நிச்சயமாகவே முடியாது அன்பானவர்களை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் செங்கடலை பிரித்தார், அவர் யோர்தானை பிரித்தார், அவர் எரிகோவை உடைத்தார், அவர் மரித்தவர்களை எல்லாம் உயிரோடு எழுப்பினார். அது பழைய ஏற்பாட்டில் எலியா எலிசாவின் மூலமாகவும், புதிய ஏற்பாடிலே இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் பவுலும் மூலமாகவும் இப்படி ஒன்றுக்கும் உதவாதவர்களை வைத்து ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்தார். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில்
ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் திரும்பி, அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, பாருங்க, ஒரு தெய்வ மனிதன் ஒருவர் இருந்தார். அவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் மூலம் லண்டனில் அநேக ஜனங்கள் கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்பினார்கள். அந்த தேவ மனுஷனுக்கு மூலம் தேவன் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் அவருடைய வாழ்க்கையை எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்தார். ஒரு சாதாரணமான மனிதனை வைத்து அவர் எப்படி செய்கிறார் யோசித்து பாருங்கள். அந்த தேவ மனிதன் பாருங்க, அவர் ரட்சிப்புக்கு வருவதற்கு காரணமாய் இருந்தவர் அந்த தேவ மனிதனுடைய மனைவி. அவருடைய மனைவியின் மூலமாகத்தான் அவர் சபைக்கு வருகிறார். அந்த மனைவியின் மூலமாகத்தான் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த மனைவியின் மூலம் தேவனுடைய அன்பை அவர் முற்றிலும் பெற்றுக்கொள்ளுகிறார். பின்பதாய் தேவன் அவருடைய கூட்டத்தில் அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவார். வார்த்தைகளை பேசின பின்பதாக, மீட்டிங் முடிந்ததற்கு முன்பதாக, அந்த மெசேஜ் கொடுத்து முடித்த பின்பதாய் லைனா ஆட்கள் நிற்பார்கள். அப்படியா? எப்படிப்பட்ட ஆட்கள் நிற்பார்கள் என்றால், வீல் சேரில் கொண்டு வந்திருப்பாங்க, அவங்கள பாடையில் தூக்கி கொண்டு வந்திருக்கிறதை போல தூக்கி கொண்டு வந்திருப்பாங்க, ஆக்சிஜன் முகத்தில் மூக்கில் வைத்து கொண்டு பெட்டில் படுத்த நிலைமையில் கொண்டு வருவாங்க. இப்படி செயல் இழந்த உறுப்புகள், கைவிடப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் எல்லாரும் அவங்க அப்படியா லைனா அந்த ஐயா ஜெபித்தால் சுகம் கிடைக்கும், தேவன் அவர் மூலம் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி லைனா ஆட்கள் வந்து நிற்பார்கள். ஆனால் அவர் என்ன தெரியுமா செய்வாரா? மீட்டிங் முடிந்த உடனேயே ஒரு ரூம் கீழே இருக்குமா, ஓடி போய் கீழே உட்காந்து கதறி அழுவாராம். கதறி அழுவார். காரணம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இவர் ஜெபிக்கும் பொழுது நுரையீரல் சுகமாகும், மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் சுகமாவார்கள், நரம்பு பாதிக்கப்பட்டவர்கள் சுகமாவார்கள், கொண்டு வந்த பாடையில் கொண்டு வந்தவர்கள் எல்லாம் பாடை விட்டு எழுந்து துதித்து தேவனை ஏற்றுக்கொண்டு போவார்கள். இப்படி பல்வேறு காரியங்களும் அற்புதங்களும் அந்த தேவ மனுஷன் மூலமாய் தேவன் செய்தார். ஆனால் அவர் உள்ளே போய் அந்த மீட்டிங்கில் ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு அடியில் போய் ஒரு ரூமில் சின்னதாய் போய் தேவனை நோக்கி அழுவார். ஆண்டவரே, நான் யாருடைய வாழ்க்கையிலே, மனிதனுடைய வாழ்க்கையில கை வைக்கிறோன்னு நீர் அவர்களுக்கு சுகம் தருகிறீர், ஆனால் என்னுடைய நுரையீரலோ ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அழுவாராம். தேவன் சொல்லுவாராம், நீ போய் என்னுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, ஒவ்வொருவரையும் என்னுடைய நாமத்தில் சுகப்படுத்தின போது அவருடைய ஊழியத்தில் பாருங்க, அநேக மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நான் பழைய வேதாகமத்தில் ஏற்பாட்டில் பார்க்கிறோம், எலியாவை பார்க்கிறோம், எலிசாவை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார், பேதுரு பவுல் மூலம் தேவன் செய்திருக்கிறார். ஆனால் இந்த வில்லியம் என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இவர் அநேக மரித்து போன சடலங்களை உயிரோடு எழுப்பினார். அப்படிப்பட்ட வல்லமை கொண்ட ஒரு தேவ மனிதன். அப்படிப்பட்ட எழுப்புதல் இங்கிலாந்தில் இவர் மூலம் வந்தது. ஒரு நாள் இவர் வேற பட்டணத்துக்கு இயேசுவை குறித்து நற்சாட்சி சொல்ல கிளம்பி போனார். அங்கே நடந்தது என்ன தெரியுமா? அவருக்கு செய்தி போனது, ஐயா, உங்களுடைய மனைவி திடீரென்று என்ன ஆச்சுன்னு தெரியல, சுகவீனமானார்கள், அவங்க மரித்து போய்விட்டார்கள் என்ற ஒரு செய்தி இந்த அருமையான ஐயாவுக்கு வருகிறது. அவர் சொன்னார், நான் வருகிறேன் என்று சொன்னார். அவர் எல்லாரும் அந்த அம்மாவை அந்த மரண படுக்கையில் வைத்துவிட்டு இவர் என்ன செய்வார், இவர் எப்படி அழப்போகிறார், இவருக்கு எப்படி நான் ஆலோசனை கொடுக்க போகிறோம்னு சொல்லி அவரோடு கூட இருந்த ஒவ்வொருவரும் யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. ஐயா வருவார், அவர் எப்படி மனம் நொந்து அழப்போகிறார்னு நம்ம எப்படி ஆறுதல் சொல்ல போகிறோம். நடந்தது என்ன தெரியுமா? அவர் அந்த பட்டணத்திலிருந்து கிளம்பி ஊழியம் செய்துவிட்டு தன் வீட்டுக்கு வந்தார்.
தன்னுடைய மனைவி மரணத்தின் கட்டுகளினால் நிரம்பி அவர்கள் உண்மையாகவே மரித்தே போயிருந்தார்கள். அந்த சடலங்களுக்கு வைக்கப்பட வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். இவர் சென்றார், அவருடைய மனைவியின் வலது கரத்தை பிடித்தார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உயிரோடு எழும்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த சகோதரி உயிரோடு எழும்பினார்கள். அங்கிருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் தேவன் அவருடைய வலது பக்கத்தில் நின்று சொன்னாரா, என் மகனே, என் மகள் அவளுடைய ஊழியத்தினுடைய அந்த முடிவின் காரியம் இந்த பூமிக்குள் வந்துவிட்டது. எனவே அவள் என் சமூகத்தில் இளைப்பாறட்டும், அவளை நீ விட்டுவிடுன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், தேவனே, உமக்கு சித்தம் இதுதான் என்றால் என் மனைவியை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது உடனே உயிர் தெழுந்து எழும்பி நின்ற அவர்கள் அப்படியாய் விழுந்து அவர்கள் மரித்து போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற இந்த தேவனுடைய மனிதன் பாருங்க, அவருடைய வாழ்க்கை கொண்டு தேவன் இப்படியாய் மக்கள் எல்லாம் அதிரத்தக்க கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டது. பாருங்க, இந்த வீட்டை இதற்கு முன்பதாக இப்போ வாங்கியிருக்கிறவர்களுக்கு முன்பதாக வாழ்ந்திருந்த ஒரு அம்மா, இந்த வீட்டினுடைய உரிமையாளர், அவர்களை எந்த வருஷம் என்று எனக்கு நினைவு தெரியல, அவங்கள ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் வைத்திருந்தாங்க. கேன்சர் முழுவதும் அவர்களுக்கு பரவி இருந்தது. நான் ஜெபிப்பதற்காக, நான் அப்பொழுது முழு நேர ஊழியக்காரன் அல்ல, நான் போய் ஜெபிப்பதற்காக அங்கே போயிருந்தேன். இதுவரைக்கும் அந்த அம்மா என்னிடத்தில் நல்லா பேசினதே கிடையாது, முகம் கொடுத்து பேசினதே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு மரணப்படுக்கை, அவங்களை பெட்டை சுற்றிலும் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். நான் போகும் பொழுது அங்கே உட்காருவதற்கு எனக்கு ஒரு நாற்காலியை போட்டாங்க. அப்போ அந்த அம்மா கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். இதுவரைக்கும் என்கிட்ட சரியா பேசாத அந்த அம்மா நல்லா பேசினாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கோ விசுவாசமே இல்லை. என்ன தெரியுமா, இந்த கேன்சர் அவங்களுடைய பிரெஸ்ட்ல இருந்து அது பரவி லங்ஸுக்கு போனது. இந்த லங்ஸ்ல இருந்து அந்த கேன்சர் இந்த போனுக்கு போனது, இந்த எலும்புக்கு போனதுனால் அவர்கள் இப்படி திரும்பும் பொழுது சில எலும்புகள் அதனால் அது கிராக் ஆனது. அதனால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக அவர்கள் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகப்பட்டிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுப்பா. நானும் கண்களை மூடி அவர்களுக்காக ஜெபித்தேன். நான் கீழே வந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு கீழே என் வண்டி எடுப்பதற்காக வந்தேன். அந்த வீட்டில் இருந்த அந்த தாயாருடைய மகன் ஓடி வந்து கேட்டார், என்னப்பா, என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், நீங்கள் அடுத்து ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியங்களுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கோங்க என்று சொன்னேன். காரணம், இந்த ஜெபம் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாகவே காணப்பட்டது. நான் வண்டி எடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு அடுத்து ஆயத்தம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கிளம்பி போயிட்டேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு பாருங்க, முதல் முறையாக அங்கே சொன்ன சுவிசேஷமும் சொல்லப்பட்ட வார்த்தையும் அவர்கள் அந்த படுக்கையிலே விசுவாசித்திருக்கிறாங்க. அவங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டுருக்கிறாங்க. தேவன் நிச்சயமாகவே எனக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார், தேவன் நிச்சயமாகவே ஒரு அதிசயத்தை எனக்கு செய்வார்னு சொல்லி நம்பி இருக்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறை அந்த அம்மா பலவீனப்பட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு அவங்க குடும்பம் கூப்பிடும் பொழுது ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, இல்லை நீ ஜோஷுவா, நீ ஜெபம், இயேசு நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். அப்படியாய் அந்த ஜெபம், அந்த மரண படுக்கையில் அவர்கள் என்னதான் தேவன் அவர்கள் பிரசன்னம் அவர்களை தொட்டது என்று தெரியவில்லை. ஒரு நாள் என் குடும்பமும் நானும் ஏற்காடோ எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். அவங்க நின்று கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு மயக்கம் வந்து அவர்கள் அப்படியே கீழே நாற்காலியில் உட்காந்தாங்க. அப்போ கூட சொன்னாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க, எப்பா நீ ஜெபம் பண்ணுப்பா, இயேசு உன் ஜெபத்தை கேட்டு எனக்கு சுகம் கொடுப்பாருப்பான்னாங்க. உடனே ஜெபித்த பொழுது பாருங்க, அப்படியா பலன் வந்து உட்காந்து சந்தோஷப்பட்டாங்க. இப்படியா இருந்தவர்கள் மரணப்படுக்கையிலே கடைசியிலே விழுந்தார்கள். அப்போ மரணப்படுக்கையில் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் இந்த கீழ் வீட்டிலே வந்து கூடினார்கள்.
காலையில் ஒரு 10 மணி இருக்கும் போல அவனுடைய நாவு வாய் முழுவதும் இழுத்து கொண்டது. மருத்துவர்கள் வந்து கேட்குறாங்க, ஒவ்வொருவரையும் நிறுத்தி, இது யார் தெரியுமா, இது யார் தெரியுமா என்றால் அவங்களுக்கு அந்த நினைவு கொஞ்சம் கொஞ்சமாய் கான்ஷியஸ் போய்கொண்டே இருக்கிறது. அதற்கப்புறம் எல்லா உறவினர்களும் ஒரு 12 மணிக்கு மேலாய் கீழே கூடிவிட்டார்கள். நானும் போய் உட்கார்ந்திருந்தேன். அப்புறம் நான் வெளியே போயிட்டு திரும்பவும் ஒரு சோஃபாவில் வந்து உட்கார்ந்தேன். திடீரென தேவனுடைய சத்தம் ஒன்று என் காதிலே விழுந்தது. இந்த என் மகளை நான் ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ள போகிறேன், நீ ஜோமனுன்னார். இந்த வார்த்தை வரும்பொழுது என் மனைவி அங்கே இருந்தாங்க, என் குடும்பம் அங்கே இருந்தது. எல்லாரும் அந்த அம்மாவுக்கு மூச்சு இழுத்துக்கொண்டே காலையிலிருந்து இருந்தது. ஆனால் சரியான குறிப்பிட்ட நேரம் தேவனுடைய சத்தம் என் காதுகளிலே வந்த பொழுதே உடனே எழுந்து நின்றேன். அவங்கெல்லாம் என்னாச்சு நாங்கள் இல்லை ஜோமனு ஆண்டவர் சொல்கிறாருன்னு போய் ஜெபிக்கும் பொழுதே அவருடைய ஜீவன் உடனடியாய் தேவன் எடுத்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் தேவனுடைய அற்புதங்களின் அதிசயம். ஒருவனும் செய்யக்கூடாத ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார், மரித்த உறுப்புகளை செயல்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வராமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைக்கு அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்பதை இயேசு நேற்றுக்கு என்னோடு பேசி கொண்டிருந்தார், என்னோடு சொன்னார். அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, போன வாரம் கூட ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு நானும் என் மனைவி ஊழியத்துக்காய் கடந்து சென்றோம். அவர்களுக்கு ஒரு பெரிய கட்டி அது மார்பிலே காணப்பட்டது. அவங்க பயந்தாங்க, ஐயோ இது பொல்லாத கேன்சர் என்று நினைக்கிறேன் பிரதர், இந்த கட்டி வீக்கம் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. நாங்கள் ஜெபித்து விட்டு ஒரு எண்ணெயை கொடுத்து வந்திருந்தோம். ஆனால் அவங்க சொன்னாங்க, எனக்கு பெரிய நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லாதனால் அந்த எண்ணெயை ஓரமாக நாங்கள் அப்படியே வைத்து விட்டு இருந்தோம். திடீரென இரவு அந்த எண்ணெயை வைத்து நாங்கள் அந்த இடத்துல நான் பூசினேன் பிரதர். தேவன் செய்த ஒரு அற்புதத்தை அவங்க சொன்னாங்க. அடுத்த நாள் எந்திரிக்கும் பொழுது அந்த கட்டி இருந்த அந்த இடமே தெரியாமல் தேவன் சுகத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தேவன் அற்புதத்தை செய்வார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த உடைந்த கண்ணாடியை பாத்திரத்தையும் நீங்க பாருங்க. இந்த உடைந்த கண்ணாடி யாருக்கும் உதவாது. இந்த உடைந்த மெலிந்து போன ஒன்றுக்கும் உதவாத துருப்பிடித்த பாத்திரம் ஒருவனுக்கும் உதவாது. எனவே நம்மளுடைய வீட்டில் அதை வைத்திருக்க மாட்டோம், அதையெல்லாம் தூக்கி எறிந்து விடுவோம். அப்படித்தான் இந்த உலகம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு பாட்டில், அந்த வெறும் அந்த கிளாஸ் தூளை போல இருக்கிற உன்னையும் என்னையும் இந்த உலகம் தூக்கி எறிந்தது. ஆனால் தேவனுடைய காருண்யமோ நம்மளை இழுத்து இன்றைக்கு உயிரோடு சபைக்குள் மீட்டு வைத்திருக்கிறது. நம்மை ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகத்தான் தேவன் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன், யாருக்கு நான் உதவியா இருக்கிறேன், ஒரு ஜடம் போல் இந்த பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களையே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம் என்ன? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. மனுஷன் சொல்லுவான், இது முடியாது, இது நடக்காது. ஆனால் தேவன் சொல்லுவார், என்னாலே முடியும், என்னாலே உனக்கு வாய்க்கும் என்று. அவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் இனி வருகிற ஒவ்வொரு நாளையும் என்னை நடத்துவார் என்று சொல்லுகிறவர்கள் கரம் நீட்டி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இனி ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை அதிசயமா நடத்துவீங்க, ஆச்சரியமா நடத்துவீங்க. இன்றைக்கு அதிசயங்களை காணாமல் உங்கள் கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அதிசயங்களை காணாமல் உங்கள் நாவு வறண்ட நிலைமையிலே இருக்கலாம். இன்றைக்கு அதிசயங்களை காணாமல் உங்க மனசு வெறுத்து விரக்தி நிலைமையிலே இருக்கலாம். ஆனால் தேவன் எப்பொழுது உங்களுக்கு செவி கொடுப்பார் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தேவன் எப்போ தெரியுமா செவி கொடுப்பார்? உங்கள் கால் தள்ளாடும் போது இல்லை, உங்கள் நாவு வரலும் போது இல்லை, உங்களுடைய மனசு வெறுக்கும் போதல்ல. கர்த்தர் நீதிமான்களுக்கு எப்ப செவி கொடுப்பார் என்பது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.
நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 17 வசனம். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, நல்லா கவனிக்கணும். பைபிளை கீழே வைங்க. ஆண்டவர் எப்ப செவி கொடுப்பார்? தள்ளாடும் போது கிடையாது, விரக்தி நிலைமை வரும்போது கிடையாது, உங்களுடைய மனநிலைமை ஒஸ்டா போகும்போது கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் எப்போ செவி கொடுப்பாராம் தெரியுமா? சிறுமையும் எளிமையுமான ஜனம் நாம் தண்ணீரை தேடும் போது அவர் செவி கொடுக்க மாட்டாரா? தண்ணீர் தேடி கிடையாமல் அவங்க நாவு தாகத்தால் வரலும் போது அப்போதான் ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னார். தண்ணியை தேடும் போது தேவன் செவி கொடுக்க மாட்டாருங்க. ஏதோ சும்மா தள்ளாடுகிற பொழுது தேவன் செவி கொடுக்க மாட்டார். அவர் எப்போ செவி கொடுப்பாராம்? உங்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, அதாவது உங்களுடைய பலன் முழுவதும் உங்களை விட்டு போகும்போது, இனி எது பண்ணாலும் முடியாது, அவரால் மட்டும்தான் என்கிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வர வரைக்கும் நம்முடைய ஜெபங்கள் அது அப்படியா இருக்கும். ஆனால் அது தள்ளி போட மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் எப்பொழுது செவி கொடுப்பார் தெரியுமா? தாகத்தால் வரலும் போது செவி கொடுப்பார். அவர் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி கிடைக்காத போது, நாவு தாகத்தால் வரலும் போது உங்களுக்கு செவி கொடுப்பார். அப்போ விடாய்த்த நிலைமையில கர்த்தர் செவி கொடுப்பார். அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில பல நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்க பண்ண போற வெகு தூர பிரயாணத்திற்கு கர்த்தர் என்ன பண்றார்னா, பல அற்புதங்களை அதிசயங்களை அதிலே செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே சொல்றேன். கண்மலையை பிளந்து கொண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. உங்கள் ஆசீர்வாதம் கண்மலையை பிளந்து ஓடி வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி, உன்னுடைய ஆசீர்வாதம் கண்மலை மேல் இருந்து வருகிறது சொல்லுங்க பார்க்கலாம். கவலைப்படாதிருங்கள். அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் விட்டுவிடாதிருங்கள். எங்க குட்டையில் இருக்கிற தண்ணியை எவன் வேணா குடிக்கலாம். ஆறுல ஓடுகிற தண்ணியை யார் வேணாலும் பார்த்து குடிக்கலாம். ஆனா கண் மலை மேல் இருந்து ஒரு தண்ணீர் வர வேண்டும் என்றால் அது இயற்கை கொண்டு வராது. நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கண் மலை மேலிருந்து நமக்கு வழிந்தோட செய்ய போகிறார். நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். இதைத்தான் தேவன் நேற்றுக்கு எனக்கு தரிசனமோடு என்னோடு பேசினார். எனக்காக உங்களுக்காக வரவேண்டிய ஆசீர்வாதம் கண் மலையை உடைத்து வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நீங்க எந்த வழியில் புலம்பி நடந்து இருக்கிறீங்களோ அந்த வழியில் பல ஆசீர்வாதங்கள் காணப்போகிறோம். நீங்க துளி கூட நினைத்திருக்க மாட்டீங்க. ஆனால் தேவன் உங்கள் தாகத்துக்கு ஏற்ற அதிசயத்தை அவர் கண்மலையை புலந்து உங்களுக்கு தரப்போகிறார். யோபு சொன்னார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர் என்று யோபு சொன்னார்.
தாவீது சொன்னார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது சொன்னார். அவங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற தேவன் முடியும் என்றால் அவர்களைப் போல் இருக்கிற சாதாரணமாக உங்களையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் சொல்லுகிறேங்க, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து நம்மை திருப்தியோடு தேவனுடைய ஆசீர்வாதம் அது மட்டும்தான் வருமே தவிர, எந்த திசையிலும் எந்த மனிதர்கள் இருந்தாலும் அவங்க ஆசீர்வாதத்தை வருவிக்கிறவர்கள் அல்ல. நம்முடைய ஆசீர்வாதத்தை போஸ்ட்பான் பண்ண பிசாசு அனுப்பின தூதர்கள். தேவன் ஒருவர் உங்க ஆசீர்வாதத்தை எப்படி கொண்டு வர போறார் தெரியுமா? அது கண் மலைக்குள் ஊடுருவி அந்த தண்ணீர் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்ற ஜனங்கள் குட்டையிலேயோ ஆறுகளிலோ கடலிலே இருக்கிற காரியத்தை பார்க்கலாம், ஆனால் நான் குடிக்க போகிற ஒரு ஆசீர்வாதத்தின் தண்ணி அது ஒருவனும் குடிக்காத, அது கண் மலை மேல் இருந்து எனக்காய் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. நத்திங். தேவனால் எல்லாம் முடியும். இம்பாசிபிள் சொல்றதெல்லாம் பாசிபிள் ஆக்குறவர்கள் தேவன், முடியாததெல்லாம் முடித்து காட்டுறவர்கள் தேவன். ஹல்லேலூயா. நானும் இந்த ஊழிய வாழ்க்கையிலே பல அனுபவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒரு ஜெபம் ஜெபிக்கிறோம், அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது. அப்புறம் கர்த்தருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தர் கடுப்பா தருவார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கூடி இருக்கிறீர்களே, அந்த மறந்து போன நன்மைகளை மறந்த அந்த மந்தைகளுக்கு கர்த்தர் செய்வார் என்றால், சாட்சியாய் எப்பொழுதும் நிற்க போகிற உங்களுக்காய் கண்மலை உடையும், கண்மலை பெயர்க்கப்படும், கண்மலைக்குள் இருந்து வந்து சேரும். அது தேவனுடைய ஊற்றாகிய ஆசீர்வாதம், அது நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. தேவன் எதுக்கு காத்து கொண்டிருந்தார் தெரியுமா? இந்த ஜனங்களும் ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பதாக வயிறை நிரப்பி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு போய் மறந்து போயிடும்ன்ற ஒரு கூட்டத்தை போல என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகவே தேவன் கரடு முரடான பாதைகளிலே நடத்தினார். கர்த்தர் உங்களை எதிரிகளின் பெருகினாலும் அதற்குள் வேடி வடைத்து அதை அப்படியே மூடி மறைத்து உங்களை பாதுகாத்தார். இத்தனையும் செய்த தேவன் எதற்காக செய்ய போகிறார் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க போகிற வழியிலேயே போய் கொண்டிருங்க. அந்த கண்மலையின் தண்ணீர் அழகாய் நீங்க இருக்கிற இடத்திலே தோன்றும். அந்த ஆசீர்வாதத்தை எந்த நாயும் வாய் வைக்க முடியாது, எந்த முதலைகளும் அதிலே வராது, எந்த அசுத்தங்களும் அதில் காணப்படாது. அது தேவன் எனக்காக, உனக்காக, சபைக்காக, இந்த பட்டணத்துக்காக தேவன் எதையோ இந்த ஆராதனையிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவன் செய்வார் என கண்பானவர்களே. தேவன் சொன்னார், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்பா? நிச்சயமாய் ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் தோல்வியோடு உட்காந்துருக்கீங்க? எத்தனை பேர் ஜெபத்துக்கு ஆப்போசிட்டாக நடக்குது? எத்தனை பேர் ஒன்று வேணும்னு நாய் மாதிரி கர்த்தர் சமூகத்தில் உளுந்து கிடக்கிற இந்த ஒன்றுத்தை கொடுக்க தேவனால் முடியாமல் இருக்கிறதுன்னு சொல்லி ஒருவேளை நிலைமையில் காணப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். தேவனுக்கு தேவை நிரூபிக்க வேண்டும். அந்த நிரூபணம் என்ன தெரியுமா? நான் எல்லாம் இருந்தாலும் என் கர்த்தர் 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 என்று சொல்லுவேன். நான் ஒன்றும் இல்லை என்றாலும் என் கண்மலையாகிய கர்த்தரை நம்புவேன். ஒருவன் இதை நிரூபிப்பானால் அவனுக்கு ஆசீர்வாதங்களை, அதிசயங்களை தேவன் அளவில்லாமல் ஊற்றுவார். எத்தனையோ பேர் அந்த கண்மலையை தாண்டி போயிருப்பாங்க, ஆனால் அவர்கள் கண்களுக்கு எடுபடாத அந்த நீரூற்றை தேவன் வழிந்து உன் வசமாய் கொண்டு வருவார். காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய அற்புதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறாய்.
ஒரு தேவனுடைய தொடுதலுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். தேவன் மிகச் சிறப்பான காரியத்தை இந்த ஆராதனையில் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஒரு ஜார்ஜ் முல்லருடைய ஜெபத்தை கேட்டு 10,000 குழந்தைகளை போஷிக்க தேவனால் முடியும். ஒரு வில்லியம் என்கிற ஒரு தேவ மனிதனை வைத்து மரித்தவர்களை உயிர் பெற வைக்கிற வல்லமை தேவனிடத்தில் உள்ளது. இன்றைக்கு அதே வல்லமை இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறது. என அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நான் இப்போ சொல்றேன், எந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலோ அந்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கோங்க. அதை பெற்ற பின் தேவனுடைய அன்பை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் அந்த ஆசீர்வாதம் உங்களை உற்சாகப்படுத்ததான் தவிர, அந்த ஆசீர்வாதம் உங்களையும் தேவனையும் இணைக்க வேண்டுமே தவிர, அந்த ஆசீர்வாதம் உங்களையும் கர்த்தரையும் பிரித்து விடக்கூடாது. அதிலே கவனமாய் இருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஒரு பெரிய சாட்சி உன் குடும்பத்தில் உண்டாகிறது. ஒரு பெரிய சாட்சி, ஒரு பெரிய சாட்சி உன் குடும்பத்தில் உண்டாக போறது. தேவன் இவைகளை செய்வார். யாருக்காக தெரியுமா? யாருக்காக தெரியுமா? என் சமூகத்திலே ஓயாமல் வந்து அழுது கொண்டிருக்கிறையே, உனக்காக நான் செய்கிறேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சாட்சியில் நீங்க சொல்லுவீங்களாம், தேவன் என்னோடு பேசினார், அவர் மேலான காரியத்தை என் வாழ்க்கையில் செய்தார், அவரால் முடியாது ஒன்றும் இல்லை என்ற இதே தலைப்பை நீங்கள் சாட்சியிலே சொல்ல போகிறீர்கள் என்பதை கர்த்தர் என்னோடு பேசினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? என் ஆசீர்வாதத்தை விட அவர் பெரியவர், என் சத்துருக்களை விட அவர் பெரியவர், என் குடும்பத்தை விட அவர் பெரியவர், என்னுடைய எதிர்காலத்தை விட அவர் பெரியவர், என்னுடைய எதிர்பார்ப்பை விட தேவன் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாருங்க, மரித்த ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆராதனைக்கு பின்பதாய் நடக்க போகிற ஜெபிக்க போகிற ஜெபத்திலே கர்த்தர் அந்த காரியத்தை உயிர்ப்பிக்க போகிறார். இதை தேவன் நேற்றுக்கு 2:30 மணிக்கு பேசும் பொழுது, எப்படா 8:30 மணி ஆவும் நான் காத்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்மளுடைய நேரங்கள் இது வந்து விட்டது. தேவனாகிய கர்த்தர், நாம் ஒருவேளை அற்பமாய் இந்த இடத்துல உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கலாம். தேவன் என்னோடு கூட பேசினார். மரித்த சடலங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய் உயிர் பெற போகிறதை பேசினார். சபை சுதந்தரிக்க போகிற இடத்தை குறித்து பேசினார். சபையில் தேவனுடைய தேவன் கொடுக்க போகிற விரிவாக்கத்தை குறித்து பேசினார். நான் ஒன்று தேவன் சொன்னார், மகனே, பிசாசு உங்கள் மூலம் என் நாமம் மகிமைப்பட போகிறதை அறிந்து அவன் இப்பொழுதே ஓட ஆரம்பித்திருக்கிறான். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், சத்துரு வெட்கப்படும்படி என் உயர்வு வரும். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், சத்துரு வெட்கப்படும்படி என் உயர்வு வரும். எத்தனையோ பேர் வருங்க, என்னுடைய குடும்பத்தை பார்த்து கூட தேவன் நேற்றுக்கு என்னோடு பேசினார். மகனே பார், உன்னுடைய குடும்பத்தை குறித்து கூட, ஊழியத்தை குறித்து கூட, நீ போய் கொண்டிருக்கிற ஃபினான்ஷியல் தேவையை குறித்து கூட ஒரு கூட்டம் அற்பமாய் பேசி கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் அதை அற்பமாய் கவனிக்கிறது என்று தேவன் என்னோடு கூட பேசினார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் சொன்னார், பூமியில் இந்த குன்றத்தூர் பகுதியில் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயம் உன் சபை ஆத்துமாக்களின் நடுவிலே நான் செய்வேன். ஹல்லேலூயா. நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் கவலைப்படுறோம், நம்ம ஏன் இந்த பாதையில் நடக்கிறோம்னு மற்றவனுக்கு போய் சொல்லி புரிய வைக்கவே வேண்டாம். மற்றவங்களுக்கு இந்த காரியத்தை போய் சொல்லி நம்ம புரிய வைக்க அவசியம் கிடையாது. தேவன் என்னை நடத்துகிறார்னா அந்த நடத்துதல் எனக்கு தான் தெரியும். உங்களை கர்த்தர் நடத்துகிறார்னா அந்த நடத்துதல் உங்களுக்கு தான் புரியும். நான் ஒரு ஒரு தரிசனத்தை பார்த்தேன். நான் இதற்கு முன்பதாக அந்த கல், அது அந்த மாதிரி ஒரு ராக், அதை நான் பார்த்தது கிடையாது. அந்த பெரிய அந்த பாறை, அது விரிசல் விட்டு அதில் இருந்து வருகிறது, எப்படி தண்ணீர் சுரக்கிறது என்ற காட்சியை நான் கேட்டேன்.
அப்போ ஆண்டவர் சொன்னார், இதையே நான் செய்ய முடியும் அப்பா. என் பிள்ளைங்க கிட்ட போய் சொல், ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறேன், கர்த்தர் ஏன் தரமாற்றார், கர்த்தர் ஏன் டிலே பண்றார், இதையே அறிக்கை செய்கிறாங்கப்பா. நீ சொல்லப்பா, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. எனக்கு அன்பானவர்களே, தேவன் வேதத்தின் மூலமாக என்னோடு பேசினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மாராவின் தண்ணீர் கசப்பா மாறினது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க செங்கடல்ல தேவனுடைய அற்புதத்தை பார்த்தாங்க. சரி, மாராவின் தண்ணீர் கசப்பா இருக்கும் போது தேவனுடைய அற்புதத்தை பார்த்தாங்க. இப்போ அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு வருகிறாங்க. அந்த இடத்தினுடைய பெயர் ரெஃபதீம். இந்த ரெஃபதீம் என்கிற ஒரு இடத்திலே அவர்கள் வந்து தங்குறாங்க. இப்போ இங்கேயும் வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. நல்லா கவனிங்க, இந்த ரெஃபதீம் என்கிற இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. இப்போ உடனே அவர்கள் ஒண்ணுதான் இல்லை அப்படின்னா வாதாடுவாங்களே, அத மாதிரி மோசே ஐயாவை கூப்பிட்டு வாயின் வார்த்தைகளை வாதாடுறாங்க. எப்பா, எங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும்பா, கொடுப்பா, எங்களை போய் இங்க போய் நீ வழி நடத்தி வந்துட்டு இருக்கிறியே அப்படின்றார். அப்ப மோசே ஐயா கேட்கிறார், ஏன் கூட எதுக்கு வாதாடுறீங்க? கர்த்தரை பரீட்சை பார்க்காதீங்க, நான் மனுஷன், ஏன் கூட எதுப்பது வாதாடுறீங்க அப்படின்றார். நல்ல கவனிங்க, தண்ணீர் இல்லாததினால் அவங்க வாதாடுறாங்க. தண்ணீர் இல்லாததனால் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுப்பு செய்தார்கள். நல்ல கவனிங்க, அவங்க சொன்னாங்க, எங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் ஆடு மாடு மிருக ஜீவனுக்கும் தாகத்தால் கொன்று போடவா எங்களை எகிப்தில் இருந்து நீங்கள் நடத்திக்கிட்டு இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறா, தேவனே, நான் என்ன செய்வேன்? இந்த வார்த்தை பாருங்க, நான் என்ன செய்வேன்? என்னை கல்லெறிந்து கொல்லணும்னு என் சொந்த ஜனமே நினைக்குது, குடிக்க தண்ணீர் இல்லை. அப்ப தேவன் பாருங்க ஒரு காரியத்தை சொன்னார், மோசே, நான் உனக்கு முன்பதாக அந்த கண்மலையின் மேல் நான் நிற்பேன். நீ அந்த கண்மலையை உன் கையில் இருக்கிற கோலினால் அதை அடி. அப்போ ஜனங்கள் குடிப்பதற்காக தண்ணீர் அந்த கண்மலைக்குள் இருந்து ஓடி வரும் என்று தேவன் சொன்னார். தேவன் சொன்னதை போலவே மோசே ஐயா அவர் போவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அந்த கண்மலையின் மேல் நின்றார். பின்பு கோலினால் மோசே அந்த கண்மலையை அடித்த பொழுது அதில் தண்ணீர் புரண்டு வந்தது. அதனால் அவர்களும் மிருக ஜீவன்களும் குடித்தார்கள். ஆனால் கவனிங்க, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி அந்த ஜனம் கர்த்தரை பரீட்சை பார்த்தது. அப்படின்னா கர்த்தரை அந்த ஜனம் சோதித்தது. அதுக்கு மோசே ஐயா ஒரு பெயர் கொடுக்கிறார். இனிமேல் இந்த ஸ்தலத்திற்கு பெயர் மேரிபா அப்படின்னு சொல்றார். இந்த மேரிபா என்றால் கடவுளை சோதிக்கிற ஒரு அர்த்தம், டெஸ்டிங் காட் அப்படின்னு அர்த்தம். இந்த மேரிபா என்கிற ஒரு இடத்தின் இந்த ஸ்தலத்துக்கு பெயரை மோசே கொடுக்கிறார். ஏனென்றால் தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் பாருங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சப்ளிமெண்ட் அழகாக அவங்களுக்கு தேவையானதை தேவன் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அடையாளங்கள் கேட்பது நல்லது. நான் ஊழியத்திற்கு வரும்போது 15 அடையாளம் கேட்டேன். சொல்கிறதுக்கு அர்த்தம் தானா இல்லை வேற எவனா சொல்லிட்டு நம்மளை விட்டுற போகிறாம்பா அப்படின்ட்டு 12லிருந்து 15 அடையாளம் கேட்டேன். அடையாளம் கேட்பது வேற, கர்த்தரை நாம் போய் சோதிப்பது வேற. அடையாளங்கள் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த புல்லுக்கு ஒப்பான இந்த சாதாரண சரீரம் தேவனை கேள்வி கேட்கவும் கூடாது, அவரை பரீட்சை பார்க்கவும் கூடாது. அதை கோபத்தை உண்டு பண்ணும். ஆனாலும் பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் முகம் சலிக்காமல் அந்த ஜனத்துக்கு குடிக்க தண்ணீர் இல்லையா, எப்போ அவங்க கண் மலைக்குள் இருந்து அந்த தண்ணீரை சுரக்க செய்தார், அதை கொடுத்தார். அப்போ அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? ஒன்று இல்லைன்னா, நம்ம வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, ஒருவேளை தேவன் நமக்கு தரலைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று
தேவ சமூகத்தில் வந்து கேட்கணும், ஆண்டவரே நான் எப்போ தகுதி உள்ளவன், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பது நல்லது. அதற்காக நடக்கிற வரைக்கும் ஜெபிப்பது ரொம்ப நல்லது, அதுக்காக காத்திருக்கிறதும் ரொம்ப நல்லது. ஆனால் எனக்கு அந்த தண்ணீர் இப்போ இல்லை, எங்களை இங்கே கொண்டு வந்து சாவடிக்க வந்திருக்கீங்க, எதுக்காக இந்த கரத்தை பிடிச்சிடுங்க, இப்பயே விட்டுருங்க, நான் மூழ்கி செத்து போகிறேன், நான் செத்த உங்கள் நாமம் தூஷிக்கப்படும், அப்போயாவது என்னை போல வேற ஒரு ஆத்துமாவுக்கு நீங்கள் செய்யாமல் இருப்பீங்க, அப்படியெல்லாம் கேள்விகளை கேட்டு உக்காந்துருக்கிற என் ஜனமே, கர்த்தர் சொல்கிறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. நல்லா கவனிங்க, மாறாவின் தண்ணீர் மதுரமா மாற்ற கர்த்தரால் முடியும்னா, அங்க தண்ணீர் கசப்பா இருந்தது, கர்த்தர் கொடுத்தார். ஆனால் ரெஃபதீம் என்கிற இந்த இடத்தின் வனாந்தரத்திலே தண்ணீரே கிடையாது. அங்கே கசப்ப மதுரமா மாத்துறார். இங்க ரெஃபதீம்ல இல்லாத தண்ணியை கண்மலையை உடைச்சி கொண்டு வந்து தரார். ஆனா அவங்க கர்த்தரிடம் இதை கேட்கல. இஸ்ரவேல் ஜனங்க அவங்க தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம கேட்போமே, நம்ம சத்துருக்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு 4 பேச்சு பேசிட்டாங்கன்னு வைங்களேன், என் கூட இருக்கிறீங்களா இல்லையா, எதுக்கு தான் அந்த பைபிளை தூக்கணும், இதோ போகிறேன் பாரு வெள்ளை சரியை கட்டிக்கிட்டு, இந்த ஓடி வரேன் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை அன்பானவர்களே, தேவன் பேசினார். இப்போ பாருங்க, அங்கே தண்ணீர் மதுரமானது, ரெஃபதீம்ல தண்ணீரே இல்லை, தண்ணீர் கிடச்சிருச்சு. இப்போ திரும்ப அவங்க இங்கிருந்து காதேஸ் என்கிற ஒரு இடத்திற்கு வராங்க. அங்கேயும் தண்ணீர் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்கேயும் தண்ணீர் இல்லை. அந்த காதேஸ் என்கிற இடத்துல தான் மோசே ஆரோனுடைய சகோதரி மிரியம் அவர்கள் மரணம் அடைந்தார்கள். எனவே அந்த மிரியத்தை அந்த காதேஸ் என்கிற இடத்துல அடக்கம் செய்தாங்க. அப்போ பாருங்க, என்னாகமத்தில் அழகா 20 சொல்லுகிறது, அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாததினால் திரும்பவும் அவர்களுடைய புலம்பல் ஆரம்பித்தது, முறுமுறுப்பு ஆரம்பித்தது, கர்த்தரை பரீட்சை பார்க்கிற எண்ணங்கள் ஆரம்பித்தது. அப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? வழக்கம் போல இந்த 3வது வந்த இடத்துலையும் மோசேயாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுறாங்க. கூட்டம் கூடி மோசேயோடும் ஆரோனோடும் கூட வாக்குவாதம் செய்தார்கள். வாக்குவாதம் செய்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. எப்பா இதுக்காகவாப்பா கொண்டு வந்தன்னுட்டு, நாங்கள் அங்கே இருக்கும்போது நாங்கள் விதைப்போம், சாப்பிடுவோம். அங்கே நாங்கள் அத்தி மரத்தை விதைப்போம், மாதளஞ்செடியை விதைப்போம், திராட்சை பழத்தை விதைப்போம், நல்லா சாப்பிட்டோம். எகிப்தில் ஒன்றும் எல்லாம் இருந்தது, ஆனால் இங்கே வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லாமல் உங்கள் கடவுள் என்னப்பா பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்க திரும்ப 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 மோசே ஆரோனோடு கூட வாக்குவாதம் செய்தார்கள். உடனே மோசே ஆரோன் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்ல போய் முகங்குப்புற விழுந்து அழுறாங்க. தேவனே தேவனே, இந்த ஜனம் எவ்வளவு தர நீங்கள் அங்கே கசப்பை மதுரமாக மாற்றினீங்க, தண்ணீரே இல்லாத அந்த ரெஃபதீம் என்கிற இடத்துல தண்ணியை கொடுத்தீங்க, இப்போ காதேசில் வந்தும் என்கிட்ட மோதுறாங்க, என்கிட்ட வாக்குவாதம் செய்கிறாங்க, விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, உம்மை பரீட்சை பார்க்குறாங்கன்னு சொல்லி மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரம் சபையினுடைய வாசல்ல உக்காந்து அழுகிறாங்க. கர்த்தர் சொன்னார், பாருங்க மோசே, ஆரோன், நீ போ, இப்படியா உன் போய் அந்த கண்மலையை பார்த்து இப்பொழுது பேசு அப்படின்னார். இதுக்கு முன்னாடி ரெஃபதீம்ல கண்மலையை அடினார், தண்ணீர் சுரக்கும்னார். ஆனால் இந்த காதேசில் கண்மலையை பார்த்து பேசுப்பா அப்படின்னும் போது மோசே ஐயாவுக்கு தன்னுடைய சாட்சியை இழந்தார் அந்த இடத்துல. ஏன்னா பூமியில் மோசையை விட யாரும் சாந்த குணம் இல்லை அப்படின்ற ஒரு சாட்சியை பெற்றிருந்தார். ஏன்னா அவர் பயங்கர கோபம் வருகிற ஒரு சுபாவம், கோபத்தினால கொலையே பண்ணியிருக்கிறார் எகிப்தில். ஆனால் அந்த சுபாவம் மாறுறதுக்கு தான் 40 வருஷம் அவன் மாமனார் வீட்டில் உட்கார வச்சிருந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த சுபாவம் மாறினதுக்கு அப்புறம் தான் ஊழியம் கிடைத்தது. அப்போ நற்சாட்சி பெறுகிறார். பூமியில் என் மகன் எங்கேயும் சாந்த குணம் உள்ளவன்பா, இவரை மாதிரி மற்ற தீர்க்கதரிசியாவது நான் சொப்பனத்தில் தோன்றி நடத்துவேன், ஆனால் முகமுகமாக அப்படியா நான் மகிமையோடு நடத்துவேன், இப்படிலாம் பேசுகிற அந்த மோசே பாருங்க, கர்த்தர் பேச சொல்லும் பொழுது அந்த கண்மலையை பார்த்து கோபம்,
ஜனங்க மேலே இருந்த ஒரு கோபத்தினால் அந்த கண்மலையை போட்டு அடிச்சிட்டார். ஆனால் பாருங்க, அங்கேயும் நான் யோசித்தேன், தண்ணீர் வந்திருக்க கூடாது. ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துலையும் கண்மலையை பிளந்து தண்ணீர் ஓடி வந்தது. குடு 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 குடுன்னு ஜனங்க வந்து குடிக்குது, மிருக ஜீவன் வந்து குடிக்குது. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ மாராவிலே மதுரமானது, ரெஃபதீம்ல தண்ணீரே இல்லை, திருப்தி ஆனாங்க. காதேசில் தண்ணீர் கிடையாது, எல்லாம் நடத்தப்பட்டாங்க. அவங்க பார்க்க வேண்டியது யார்? கொஞ்சம் யோசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளவு செங்கடல் திறந்திருக்கார், இவ்வளவு யோர்தான், இவ்வளவு எரிகோ, இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறார். திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனங்க யாரை பார்த்தாங்க தெரியுமா? மோசே, மோசே, ஆரோன், ஆரோன் என்று சொல்லி கர்த்தரை பார்க்க வேண்டிய அவர்கள் மனிதனை பார்க்க ஆரம்பித்தாங்க. கர்த்தரை பார்க்க வேண்டிய அவர்கள் ஊழியக்காரனை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க புலம்பினது தப்பில்லை, அது கர்த்தர்கிட்ட போனோம். அவங்க முறுமுறுத்தது பிரச்சனை, அது தேவ சமூகத்தில் வந்து நம்ம அழகாக அந்த காரியத்தை சொல்லணும். தேவனை சோதிக்கிறவர்களாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாறினார்கள். இதனால் பழைய வாழ்க்கையை விரும்பினாங்க. இந்த வாரம் இங்கே இருக்கிற சிலர் இந்த பழைய உறவுகள் அதெல்லாம் அவங்க சிந்தனையில் வந்துட்டு போச்சா? இந்த பழைய வாழ்க்கை, அது இவருக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த பழைய காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்தான் பாருங்க. இது பிசாசு உங்க சிந்தையில கொண்டு வந்திருக்குது. அப்பா, இப்போ போகிற வழி எனக்கு பிடிக்கல, அன்னைக்கு போன பார் ஒரு வழி அப்படின்னு இந்த பழைய எகிப்தின் காரியம் உங்களுக்குள்ள வரும் என்றால், நான் சொல்கிறேன், எகிப்திலேயே உங்களுக்கு கிடைக்காத கண்மலையின் தண்ணீரை கர்த்தர் தர போகிறார். பழச விட்டுட்டு எகிப்தினுடைய ஆசீர்வாதம் அது அப்படியே போகட்டும். இங்கே கர்த்தர் உன்னை நடத்த போகிறார், உன்னை கர்த்தர் போஷிக்க போகிறார். ஒவ்வொரு நாளும் உனக்குரிய பாதுகாப்பை கர்த்தர் தர போகிறார். எனவே புலம்பாதீங்க, முறுமுறுக்காதீங்க, தேவனை சோதிக்காதீங்க. கர்த்தர் சோதிக்க விட்டு கொடுத்து காத்திருங்க. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பக்கத்தை திரும்பி புலம்பாம இரு சொல்லுங்க. பக்கத்தில் திரும்பி முறுமுறுக்காம இரு சொல்லுங்க. பக்கத்தில் திரும்பி கடவுளையே சோதிக்கிறவர் நீ கில்லாடி சொல்லுவார். இந்த கண்பானவர்களே, லூக்காவில் ஒரு வார்த்தை இருக்கிறது, மனுஷனால கூடாதவைகள் என் தேவனால் கூடும். உங்கள் தேவனால் கூடும். அவரால் சகலமும் உயிருள்ள தேவன் கிட்ட கேளுங்க. சாக போற புல்லுக்கு ஒப்பான மனுஷங்கிட்ட நாடி தெரியாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் சொன்னார் நேற்றுக்கு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்றான். இந்த ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபிக்க போறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கேட்கிற எவனும் என்ன பண்ண போறீங்க? பெற்றுக்கொள்வீங்க. அது உங்களுக்கு தரப்படும். உங்களுக்கு தேவையான அதிசயம். கையை பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க. கண்மலை திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டுறாத சொல்லுங்க. பாருங்க, எங்களை மாதிரி ஊழியர்களுக்கு எது சந்தோஷம் தெரியுமா? நீங்க ஆசீர்வாதம் பெற்று நீங்க அது கடவுள் நாம மகிமைக்காய் சாட்சியா நிக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். ஆனா இன்னைக்கு ஜனம் அப்படி இல்லை. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னென்னமோ ஜனங்கள் அழுது மொபைலில் ஃபோன் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறோம். மருத்துவர்களால் முடியாத சுகமாக்குறார், என்னென்னமோ தேவன் சுகமாக்குறார். ஆனால் அது எல்லாம் அது செய்கிற வரையும் தான் மறந்துடுறான். அவன் கர்த்தரையே மறந்துடுறான். முதல்ல குழந்தை வேணும்னுவான்,
அப்புறம் குழந்தை பிறந்தவொடனே குழந்தை அழுதுன்னுமா, குழந்தை சபைக்கு கொண்டு வந்து அப்புறம் டைப்பரில் பாத்ரூம் போகுதுன்னுமா. பாருங்க, நான் உடனே ஒன்று சொல்லுவேன், என் மனைவி, என் மகன், என் குடும்பம், இவங்க எல்லாம் எனக்கு தூரம் வச்சுட்டு நானும் அவரும் மட்டும் தனியாக நடக்கணும். அப்படி தான் நீங்கள் சொல்லணும். என் பையனோ, என் பொண்ணோ, என் மனைவியோ, என் மருமகளோ, என் மாமியாரோ, எல்லாத்தையும் அவங்கள நான் நேசிப்பேன். ஆனால் நான் அவர் கரத்தை பிடிச்சிட்டு அவர் என்ன கட்டி பிடிச்சி ஒரு அப்பா என்னை நடத்தணும். அதுதான் அதிசயம் அன்பானவர்களே. ஆமென். தேவன் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு நேற்றையிலிருந்து பல தடைகள் இருக்கு. இந்த செய்தி காலைல நாடும் எடுத்து டைம் பார்க்குறேன், காலைல 3 மணி ஆகுது. எப்பாடா ஒரு 10 மணிக்கு ஆகும் மைக்க பிடிப்போம். அது கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லணும். அத்தனை போராட்ட தடை. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு எது வந்தாலும் சரி, உங்களுடைய தேவை அந்த அதிசயம் கண்மலை மேல் இருந்து வரப்போகிறது. அந்த கண்மலையின் தண்ணீர் என் தாகத்தை தீர்க்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் வறண்ட நாவுக்கு அது பலன் தரும். சொல்லுங்க பார்க்கலாம். என் சோர்வை அது நீக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவார். தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார். அவர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். பாருங்க, சில நாட்களாக இந்த பிசாசு இருக்கிறான் பாருங்க, அவனோட குன்றத்தூரில் இருக்கிற எந்த ஊழியக்காரனும் கண்ணுக்கு தெரியல போல. இந்த ஒரு வாரமாக அவனுக்கும் எனக்கும் ஒரு யுத்தம் இருக்குது பாருங்க. அவ சொல்றா, கர்த்தருடைய வார்த்தை உன் மூலம் வெளியே போவதற்கு சபைகளுக்குள்ள நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னா. எந்தெந்த சபைகளிலே எந்தெந்த மக்கள் கர்த்தருடைய வார்த்தை உன் மூலம் கேட்கறாங்களோ ஒரு ஆத்துமா கிட்ட கூட நீ பேசுவதற்கு நான் விட போகிறதல்ல அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தான். இந்த வாரம் முழுவதும் போராட்டம். நான் ஒன்றே ஒன்று தான் என் நினைவில் வந்தது, அவன் பயந்துட்டான்னு அர்த்தம். அவன் பயந்துட்டான். அப்போது ஒரு காரியம் நடந்தது. அப்போது ஒரு கர்த்தருடைய ஒரு வார்த்தையை நான் சிலரிடம் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இதுவரைக்கும் பகிர்ந்த வார்த்தையை விட அந்த ஒரு சத்தியம் பாருங்க, பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை அது தொற்றுக்குது. அதில் ஒரு சகோதரி, யாருன்னே தெரியாது, அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க, அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஜெபமாவது உங்கள் சபையில் வந்து நான் உட்காரணும், கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தரணும் பிரதர். நான் திரும்பி பார்த்து சாத்தான் வெட்கப்பட ஆரம்பித்து விட்டான். உங்கள் வாழ்க்கையில் இது ஏன் நடக்கும் தெரியுமா? இங்கே நடக்குதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு நடக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்போட வாரம் பைபிள் கிளாஸில் கூட பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தேன், இவங்க உக்காந்துருக்கும் போது விசுவாசமும் அபிஷேகம் மட்டும் கூடாது, உங்களுக்குள்ள இருக்கிற அவிவிசுவாசம் கூடும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருமனம் அது கூடும். ஒருவேளை சில பேர் 2-3 பேர் உங்கள் பக்கத்தில் ஒரு எரிச்சல் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும்னு வைங்க. அந்த எரிச்சல் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அது என்ன பண்ணும்னா அந்த ஊழியக்காரருக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க முடியாத அளவுக்கு தடையாக வந்து நிற்கும். அல்லேலூயா. இப்படிலாம் காணப்படும். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், மோசேயும் ஆரோனு கிட்டேயும் அந்த ஜனங்க புலம்புனாங்க, முறுமுறுத்தாங்க, கர்த்தரை சோதிக்கினாங்க. ஆனால் அதே இடத்துல தான் மோசே இருக்கிறார். அவர் முறுமுறுத்தாரா? அவர் கர்த்தரை சோதித்தாரா? அவர் ஒரே ஒரு தப்பு பண்ணார். என்ன தெரியுமா? அவருக்கு அழைப்பு வரும்போது சொன்னார், என்னை விட்டுருங்க, வேற யாரையாவது பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே அவர் முறுமுறுக்கலை. அவருக்கும் தான் தாக அடிக்குது. ஆனால் அவருக்கு தெரியுது, நான் தாக அடிக்கும் போது எனக்கு தண்ணீர் தர மாட்டார். எப்போ என் நாவு வறளுதோ, பலன் இழக்கிறனோ, அவர் பலன் என்னை நிரப்பும் என்று அவர் சொன்னார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே அதிசயங்கள் உண்டாகும். தேவன் அவைகளை செய்வார். ஆசீர்வாதமே இல்லாத லேயாளுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆசீர்வாதமே இல்லாத மனோவா அவருடைய மனைவி இந்த சிம்சோன் வருவதற்கு முன்பதாய் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்படாத, அதிசயங்களே நடக்காத ஒரு குடும்பமாய் காணப்பட்டாங்க. லேயாளுக்கு செய்தவர், மனோவா அவருடைய குடும்பத்துக்கு செய்தவர் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். நான் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஆபிரகாமோடு கர்த்தர் பேச வராரு. அவர் சொன்னார், ஆபிரகாம், தரிசனத்தில் ஆபிரகாமோடு பேசுகிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு பெரிய பலனாக இருக்கிற, பலமாக இருப்பேன், நான் உனக்கு பெரிய கேடகமாக இருப்பேன். என்னை நம்பி உங்கள் அப்பா வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை நம்பி வந்தியே, நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு பெரிய கேடகமாக இருப்பேன்பா அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் சரி சரி ஆண்டவரே சொல்லலை. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவர் எதையோ ஒரு டாபிக் பேசுறாரு, இவர் கேட்கிறாரு, எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ உன்னை எவனும் தொட முடியாதுப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் உனக்கு கேடகமா இருப்பேன்ப்பா, நான் உனக்கு மதிலா இருப்பேன்ப்பா. இவர் கேட்கிறாரு, சரி ஆண்டவரே அப்படி பதில் சொல்ல. இவர் சொல்றாரு, எனக்கு என்ன தருவீர்? அப்ப சொல்றாரு, ஆண்டவர் நிறுத்திடுறாரு வார்த்தையை. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு என்ன தருவீர்? அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் வா அப்படின்னு ஆபிரகாம் கையை பிடிச்சி அந்த டென்ட்டுக்குள்ள இருந்து வெளியே கூட்டின்னு வந்து மேலே பா அப்படின்றார். அப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா, வானத்தை அண்ணார்ந்து பார்க்கும்போது நட்சத்திரங்களை பார்க்குறார். அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர் சொல்றாரு, நீ ஒன்று இல்லைன்னு கேட்குற, நான் இவ்வளவு உன் சந்ததின்னு சொல்றேன் அப்படின்னாரு. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இத ஆபிரகாம் எப்படி எடுத்துக்கொண்டாரோ அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றது பெரிய வாக்குத்தத்தம், அத ஓகே, ஏன்னா அவர் பெரியவர், அவர் மூளைக்கு தக்கதான் நம்மளை ஆசீர்வதிப்பார், அதை விட்டுருங்க. நாம அதை எப்படி எடுத்துக்கொள்றோமோ அதுதான் ஆசீர்வாதம், அதிசயம் நடக்கும். இப்ப பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னும் போது, ஒருவேளை உதாரணத்துக்கு நம்ம சிஸ்டர் சங்கீதா கர்த்தர் கூப்பிட்டு டென்ட்டு கையை பிடிச்சி வெளில கூட்டின்னு வராருன்னு வைங்களேன், அந்த வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னா, அது இருக்கட்டும் ஆண்டவரே, அது இருக்கட்டும், என் வேலையில் இருக்க பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கம்பெனியே தருவன்று என்னை கம்பெனியில் புடுங்கி போட்டுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பிரதர் சந்திரன் பிரதரை கூப்பிட்டு டென்ட்டுக்குள்ளே இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வராருன்னு வைங்களேன், அப்பா உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பா, அதுங்க இருக்கட்டும், தண்டல் கட்டணும், இன்னைக்கு ஏதாவது வழிவாசல் இருக்குதா? ஏன்னா we are focusing today, இன்னைக்கு பிரச்சனை பண்ணா. ஆண்டவரே எனக்கு கார் கொடுப்பீர் நீ சொல்றீர், எனக்கு கார் வேணாம், எங்கள் வீட்டில் ஒரு 10 கிலோ அரிசி இருந்தால் போதும்னுமோ. இவர் அதை பற்றி பேசுவார். இப்படி ஆண்டவர் ஆபிரகாம் கையை பிடிச்சி வெளில கூட்டின்னு வந்து சொல்றார், என்ன தருவீர்? அவரு தரது இருக்கட்டும்பா, உனக்காக நான் ஒரு பிளானை போட்டிருக்கேன் பார், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அடையாளத்தை பார்க்கணும். ஆமென். அந்த அடையாளத்தை பார்த்தா இருக்கிறதும் புடிங்கின்னு போயிடும் போல இருக்குது. இதுல என்னத்தான் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ ஆயத்தமாயிரு, பலத்த ஜாதி உன்னை மூடும் அப்படின்னாரு. நான் ஏற்கனவே எங்கள் சபை ஆட்கள் செருப்பை வைத்துட்டு ரெடியாக இருக்காங்க. ஆண்டவரே நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புனதுக்கு என்ன நடக்கும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னை மூடும் அப்படின்னாரு. அப்போது நம்ம இருக்கிறதற்கும் அவர் சொல்கிறதுக்கும் அப்படி அண்ணாந்து பார்த்தா கூட சம்பந்தமே இல்லை. ஆனால் நம்ம ஆசீர்வாதம் எங்கே துவங்குது தெரியுமா? ஆபிரகாம் என்ன பண்ணுறார் தெரியுமா? அண்ணாந்து பார்க்குறார். அதை பார்க்கும்போதே ஆஹா, தேவன் உண்மையாகவே செய்ய போறார் அப்படின்னு அவர் நினைத்ததை பைபிள் சொல்லுது. அவர் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவருக்கு தேவன் நீதியாக எண்ணினார்.
அல்லேலூயா. நீதியாக தேவன் எண்ணினார். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, அந்த ஜார்ஜ் முல்லர் விசுவாசித்து நன்றி சொன்னார். தேவன் அதை நீதியா எண்ணினார். அதே போல கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நீ விசுவாசி, தேவன் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. நான் விசுவாசித்து சொல்றேன். தேசமே, அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் சொல்றாரு, தேசமே பயப்படாதே. கர்த்தர் சொல்றாரு, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் சிறியவனுக்கு பெரிய காரியங்களை செய்ய போறார். சிறிய குடும்பம், உன் குடும்பம், அதுக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். கிதியோன், நான் எல்லாத்தையும் விட சின்ன குடும்பம், ஆனா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். நான் சொல்றேன், எத்தனை லட்சம் நம்ம சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது. நான் கர்த்தர் சொல்றதை விசுவாசிக்கிறது தான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம்.